இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் நமக்காக வேண்டி துஆ செய்யறதை விட அதிகமாக மற்றவர்களுக்காக வேண்டியும், நாம் வாழக்கூடிய மண் நம்முடைய ஊருக்காக வேண்டியும், நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக வேண்டியும், நம்முடைய நாட்டுக்காக வேண்டியும், உலக மக்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நாம் மற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய ஹைறுகளை அல்லாஹ் நமக்கு முதலாவது நசீபாக்குவான். அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான். நாம் மற்றவர்களுக்கு துஆ செய்யும் போது வலக்க மிஸ்லு தாலிக், வலக்க மிஸ்லு தாலிக், உனக்கும் அவ்வாறு உண்டாகட்டும், உனக்கும் அவ்வாறு உண்டாகட்டும், உனக்கும் அது நசீபாக்கட்டும் என்று ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த மலக்கு எங்களுக்காக வேண்டி துஆ செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, மற்றவர்களுக்கு ஒரு விடயம் இருக்குது. சில நேரங்கள்ல எங்களை விட தாழ்ந்தவங்களை பார்த்து துஆ செய்யறது லேசி என்று சொல்லுவோம். சிம்பத்தி வரும், பாவம் என்ற ஒரு உணர்வு. எங்களை விட கஷ்டப்படுறவரை பார்த்து துஆ செய்யறது நமக்கு லேசி. ஆனா எங்களை விட கொஞ்சம் உயர்வுல இருக்கிறவர், நாங்க எங்கட பார்வை அடிப்படையில அவர் அந்தஸ்தில் இருக்கிறார், அவர்களுக்கு பாக்கியம் இருக்கின்றது கூட பார்த்து நமக்கு துஆ செய்யறது கஷ்டம். ஆனா அவர்களும் நம்முடைய துஆவுல தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்னென்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வறுமையும் ஒரு சோதனை, செல்வமும் ஒரு சோதனை. ஆனா செல்வத்துடைய சோதனை இருக்குது, அது மிக கடுமையானது. அன்புக்குரிய சகோதரர், செல்வத்துடைய சோதனை, அதிகாரமும் ஒரு சோதனை, நாம் குடிமக்களாக இருப்பதும் ஒரு சப்ஜெக்டாக இருப்பதும் ஒரு சோதனை. ஆனா அதிகாரத்துடைய சோதனை இருக்குதே மிக கஷ்டமானது. அதனால பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, செல்வத்தோட இருக்கிறவங்க, நல்ல இருக்கிறவங்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்யணும். அதுல என்ன கயிறு தெரியுமா? பொதுவாக ஒரு நல்ல அழகான ஒரு வீட்டை கிட்ட இருக்கிறாரு, அதை பார்த்து நாங்க மாஷா அல்லாஹ் என்றோம். மாஷா அல்லாஹ் என்று சொல்லணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தா அதை நான் சொல்லணும் மாஷா அல்லாஹ். இது ஏந்த சக்தி அல்ல, ஏந்த ஆற்றல் அல்ல, இது அல்லாஹுடைய நாட்டம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இன்னொரு இடத்துல நாம் ஒரு அருட்கொடைய நிஅமத்தை கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்தது என்னண்டா, அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் அவனுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. எங்கட புத்திக்கு படாது, அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறான். ஆனா இன்னும் பார்த்து அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் அவருடைய அந்த நிஅமத்ல, அந்த அரக்கத்துல ஒரு வீடு இருக்கலாம், அழகான மாளிகைகள் இருக்கலாம், ஆனா பரக்கத் இல்லாத வீடாக இருக்கலாம். அவருக்கு செல்வம் இருக்கலாம், ஆனா அந்த செல்வத்துல பரக்கத் இல்லாம இருக்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லஹு என்று சொல்லி நீங்க அவருக்கு துஆ செய்யும் போது அதனுடைய ரெண்டு நிஅமத் உண்டாகும். ஒன்று, எங்கட உள்ளத்துல அல்லாஹ் பொறாமை இல்லாம ஆக்குவான். பொறாமை இல்லாம போனாதான் எங்களுக்கு அவருக்காக வேண்டி துஆ செய்யலாம். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? அவர் எந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்துக்கு உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான், உங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். அதை பார்த்து பொறாமப்பட்டா நீங்க அதை அடையவே மாட்டீங்க. ஆனா அதை கண்டு அவருக்கு நீங்க துஆ செய்தீர்கள்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்குவான். அல்லாஹும்ம